நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவுக்கு ஹைப்ரிட் பண்ணுற எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மோட்டரு. இது அதுக்கான கண்ட்ரோலர். இது நம்ம த்ராட்டல் செட்டப், அதாவது பெட்ரோலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைப்ரிட் மோட்டர் எலக்ட்ரிக் மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கான ஒயரிங் கிட்டு இதுதான் வரும், ப்ளஸ் டிசிசி வரும். ஆனால் கீ செட்டு, அதாவது எலக்ட்ரிக் பைக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு கீ செட்டு. இது எப்படி மாட்டுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் லைனு ஆல் சென்சார் லைன் வரும். ஆல் சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வரும். ப்ளஸ் 3 ஃபேஸ் லைன் பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் ப்ளூ டேரெக்டாக தான் மாட்டணும். எல்லோ மாட்டியாச்சு. அடுத்து க்ரீன், அடுத்தது ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங்கில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண பார்ப்போம். ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ்ஸு மைனஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் மெயின், அதாவது கீ ஆன் பண்ணால் வருது இல்லையா, அது ரிட்டர்ன் மெயின். ப்ளஸ் பேட்டரி ப்ளஸ் மைனஸ் மட்டும் இங்கே மைனஸ் வருது இல்லையா, பிளாக் கலர் இருக்கிறதுக்கு பார்த்து மைனஸ். ரெட்டில் வருது ப்ளஸ்ஸு, ரெட்டுக்கு நேராக மாட்டேன். அடுத்து இந்த லைன் எங்கெல்லாம் போய் பார்ப்போம். இது டேட்டா பேட்டரிக்கு போயிடும். கொடுத்துருவோம். அடுத்தது இன்னொரு ஒயர் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, இது 2 ஒயராக மாறுது. இப்போ இதில் 3 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 3 ஒயர் பார்த்தீங்கன்னா டிசிசிக்கு போயிடும். டிசிசி எது யூஸ் பண்ணோம்னா 48 வோல்ட் என்ன வோல்ட் கொடுத்தாலும் 12 வோல்ட் அவுட்புட்டாக வரும். ப்ளஸ் இண்டிகேட்டர் ஹார்ன்லாம் யூஸ் ஆகுது. இது 12 வோல்ட் ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் ப்ளஸ். இப்போ இதில் லூப் வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா கீ சைட் லைன் போகும். கொடுத்தாச்சு. இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி மைனஸ்க்கு மாட்டணும். இது கடைசியாக மாட்டுக்கிறாங்க. இதுலேயே ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த ரிட்டர்ன் மெயின். இதுதான் ரிட்டர்ன் மெயின். கீ ஆன் பண்ணால் இல்லை ஒயர் லைன் வரும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்லேயே வரும். இந்த ஜாக்கியில் சொருவிட்டு அது பர்பிள் ஒயிட் இருக்கு இல்லையா, இந்த சாக்கெட் இதுதான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் மெயின், அதாவது கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இதில் 3 ஸ்பின் சாக்கெட் ஒன்று வரும், அதாவது ஆரஞ்ச், பிளாக், க்ரீன், அதாவது பிங்க்கு, பிளாக், க்ரீன். இது பார்த்தீங்கன்னா த்ராட்டலில் கொடுப்போம். த்ராட்டலில் கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. கீ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் த்ராட்டலில் கொடுத்தீங்கன்னா மோட்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக்கு ஆக்சர் கொடுத்தீங்க இல்லையா, த்ராட்டல் அதுக்கு போய்டும். இது நம்ம கார்பரேட்டருக்கு போய்டும். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் கண்ட்ரோல் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பொசிஷனு. நீங்கள் டாலில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது இழுக்கும் போது மோட்டர் ரன் ஆகும். நீங்கள் ஆக்சர் விட்டோன்னே இது ரிவர்ஸில் வந்துடும். ரிவர்ஸ் வந்தோடனே மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஆக்சர் கொடுக்கும்போது நவரும் போது டாலில் வருவாங்க மோட்டர். நார்மல் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது ரன் ஆகாது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஐசி இன்ஜினில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹைப்ரிட்டில் ஓட்டுவீங்க, அதாவது மோட்டரில் ஓட்டுவீங்க.
இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஓடாது. நீங்கள் தாட்டு தான் ஓடாது. பார்த்தீங்கன்னா ஆக்டிவோட ரியர் வீலு. இந்த வீல் எப்படி மாட்டுதுன்னு பார்ப்போம். இது ஒரிஜினலாக இருக்க வீலு. நம்ம கை கட்டி எப்படி மாட்டோம் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா ஆக்டிவோட ரியர் வீலு. அதை 3 நட்டு கைட்டியாச்சு, 4 நட்டு கைட்டி எடுத்துட்டு வெளியே வந்துடும். அப்புறமா இந்த போல்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸாம் உங்கள் காட்டுக்காக ஒரு போல்ட் மட்டும் கட்டியிருக்கேன். இதை வச்சுட்டு இது எல்லாமே ஷார்ட்டாக இருக்கு இல்லையா லென்த்து, இது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ நெட்டு போட முடியாது இல்லையா, நெட்டு போடாததில் கிட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லென்த் வச்சு ஒரு போல்ட் வரும். அந்த போல்ட் எடுத்துகிட்டு வச்சு இன்சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். அப்புறமா ஒரு கட் வாஷர், நெட்டு, இந்த மாதிரி 4 போல்ட்டுமே டைட் பண்ணிவிட்டு அடுத்தது மோட்டர் எப்படி மாட்டோம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தாச்சு இல்லையா, இந்த மாதிரி 3 எல்லா போல்ட்டுமே மாட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வீலோட இந்த மோட்டர் எப்படி எனக்கு இருக்குது அதுக்கான பிளேட் தான் இது. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா போல்ட்டு மாட்டுறதுக்கான பொருள் இருக்கும், த்ரெட் இருக்கும். இப்படி சென்டராக அப்படி வச்சுட்டு இல்லை அப்படி அலங்கி போட்டு இந்த கிட்லேயே பார்த்தீங்கன்னா அலங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 போல்ட் மட்டும் நான் போட்டிருக்கேன் சுற்றி. நீங்கள் எல்லா போல்ட்டுமே மாட்டிடணும், மீதி இருக்க எல்லா போல்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டில் எல்லா போல்ட்டுமே வந்துடும். ப்ளஸ் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ஹைப்ரிட் மோட்டர். கிட்ட வேவில் மாட்டிட்டு இந்த ஒரு ராடு வரும் தராங்க இல்லையா, இந்த ராடு என்ன பண்ணோம்னா இதை வச்சுட்டு இந்த போல்ட் டைட் பண்ணுறோம். இந்த போல்ட் டைட் பண்ணுறோன்னா வெளியே வராது. இந்த ராடு இருக்கு இல்லையா, இந்த ராடு பார்த்தீங்கன்னா சைலன்சர் இருக்கு இல்லையா, சைலன்சர் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் இது நவராமல் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆக்சுவலாக நீங்கள் பேட்டரி வைக்கிறது மோட்டர் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மோட்டரை மாட்டுறதுக்கான வழி. இப்போ நீங்கள் பார்த்ததுன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஹைப்ரிட் கிட்ட நீங்கள் மாட்டணும். இந்த மாதிரி மாட்டினா ஈஸியாக மாட்டிக்கலாம். நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம சயின்ஸில் மாட்டோம் சொல்லியா, நம்ம வந்து ஸ்டாண்ட் பையாக இருக்காது, நம்ம வயசில் மாட்டியிருக்கேன். இது ஆக்சுவலாக சயின்ஸில் மாட்டணும். மாட்டிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம்.